நேற்று நம்ம என்ன பார்த்தோம் நினைவில் இருக்கா? சமூகத்தில் இருந்த மாற்றங்கள், பொருளாதார பின்னணி, இனப்பாகுபாடு, பத்திரிகைகளின் தாக்கம், மேற்கத்திய கல்வி முறை, இவை எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்துக்கு வழிவகுத்துச்சு. ஆனால் இதில் தான் ஸ்டோரி முடிஞ்சிடலை. இன்னும் ஒரு முக்கியமான கண்டினியூஷன் இருக்குது. இன்றைக்கி பார்ட் 2ல் இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் எப்படி சேர்ந்து இந்திய தேசிய இயக்கத்தை ஸ்ட்ராங் ஆக்குச்சுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான லெசன். இது எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க, சரியா? முக்கியமாக ஒவ்வொரு பேராகிராஃப் முடிஞ்சதும் நான் அந்த பேராகிராஃபில் உள்ள லைன் பை லைனாக ஒன் வேர்ட் கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இதுதான் உங்கள் ரிவிஷன் ஷார்ட்கட். ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா? பார்ட் 2 ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா, இந்தியாவில் சங்கங்கள் உருவாதல். அதில் சைடு டாபிக் சென்னை வாசிகள் சங்கம். ஒரு காலத்தில் இந்திய மக்கள் தங்கள் குரலை சொல்ல கூட முடியாத நிலை இருந்துச்சுன்னா நம்புவீங்களா? ஆனால் அந்த சைலன்ஸை உடைக்க ஃபஸ்ட்டு முயற்சி யாருன்னு தெரியுமா? இதுதான் நம்ம மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஸ்டோரி. நம்ம சென்னை 1852 காலம். மக்கள் இருக்காங்க, பிரச்சனைகள் நிறைய இருக்குது, ஆனால் சொல்ல இடமே இல்லை. அப்போது ஒரு ஐடியா வந்துச்சு. நாம் எல்லாரும் சேர்ந்து பேசினாதான் மாற்றம் வரும். அதான் சென்னை வாசிகள் சங்கம் உருவானது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. 1852 பிப்ரவரி 26 இந்த அமைப்பு உருவான நாள். ஓகேவா? இது எக்ஸாமில் கேட்பாங்க. சரி, இந்த அமைப்பு என்ன பண்ணுச்சு? சாதாரண மீட்டிங் கிடையாது, இது ஒரு வாய்ஸ் பிளாட்ஃபார்ம். மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? தங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி நேராக ஆங்கிலேய கம்பெனிக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. மெயின் லீடர் யார் இதில்? சென்னையின் பெரிய வணிகர் கலுலு லக்ஷ்மி நரசு செட்டி. ஓகேவா? அவர் தான் இதோட பெரிய லீடர். இவர் தான் இந்த அமைப்பின் பேக் போன். இப்போது ரியல் ஆக்ஷன் ஆரம்பிக்குது. இந்த சங்கம் ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்துச்சு. என்னன்னு தெரியுமா? இங்கிலாந்து பார்லிமெண்ட்டுக்கிட்ட மனு அனுப்பினாங்க. இதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த மக்கள் பிரச்சனை இங்கிலாந்தில் சொல்லப்பட்ட முதல் முயற்சிகளில் இதுவும் ஒன்று. அந்த மனுவில் என்ன சொன்னாங்கன்னா, விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, ராயத்து வரி, ஜமீன்தாரி சிஸ்டம் ப்ராப்ளம், அதிகாரிகள் அடக்குமுறை, நீதிமன்ற ஸ்லோ, ஜஸ்டிஸ் லேட், ஜட்ஜஸுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரியாது, எஜுகேஷனில் கூட ப்ராப்ளம், அரசு மணி ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போகுது. இப்போ உங்களிடம் ஒரு கேள்வி. உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் யாரிடமாவது சொல்லலாம். சொல்லாமல் சும்மா இருப்பீங்களா? இல்லை ஃபைட் பண்ணுவீங்களா? அதுதான் இங்கே நடந்தது. 1853 இந்த மனு இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனால் என்னாச்சு தெரியுமா? கம்பெனி ரூல் கண்டினியூ பண்ணிடுச்சு. அப்போ இந்த சங்கம் என்ன பண்ணுச்சு? இன்னொரு பெரிய ப்ரொட்டஸ்ட். 14,000 பேர் சைன் பண்ணி செகண்ட் பெட்டிஷன் அனுப்பினாங்க. இந்த அமைப்பு பெரிய சக்ஸஸ் அடையலை. 1881 அப்புறம் டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஆனால் இம்பேக்ட் என்ன தெரியுமா? இதுதான் இந்தியர்களோட நாமும் பேசலாம்னு ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ். இதுதான் லேட்டர் பெரிய மூமெண்ட்டுக்கு பேஸ். அந்த கேப்பை ஃபில் பண்ணியது இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். ஓகேவா? இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். இந்திய சங்கங்கள் உருவாதல். சென்னை வாசிகள் சங்கம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சென்னை வாசிகள் சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1852 பிப்ரவரி 26. செகண்ட் கொஸ்டின், சென்னை வாசிகள் சங்கத்தின் நோக்கம் என்ன? மக்களை ஒருங்கிணைத்து குறைகளை எடுத்துரைத்தல். 3, இது எந்த வகை அமைப்பு? ஆன்சர் நில உடைமை வணிக வர்க்க அமைப்பு. 4, எந்த துறைகளில் குறைகள் எடுத்துரைக்கப்பட்டது? ஆன்சர் வருவாய், கல்வி, நீதி. 5, அமைப்பு உருவாக காரணமானவர் யார்? ஆன்சர் கஜுலா லட்சுமி நரசு. 6, அமைப்பு தனது குறைகளை எங்கு எடுத்துரைத்தது? ஆன்சர் இங்கிலாந்து பாராளுமன்றம். 7, 1853 எந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் பட்டய சட்டம். 8, 1852 டிசம்பர் மனுவில் என்ன குறை கூறப்பட்டது?
ஆன்சர் ராயத்து வரி, ஜாமீன்தாரி முறைகள் துன்பம். 9 விவசாயிகளை எதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது? ஆன்சர் ஜமீன்தார் மற்றும் அதிகாரிகள் தலையீடு. 10 எந்த முறையை மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டது? ஆன்சர் பண்டைய கிராம முறை. 11 நீதித்துறையின் குறை என்ன? ஆன்சர் தாமதம் மற்றும் சிக்கல். 12 நீதிபதிகள் தேர்வில் என்ன குறை இருந்தது? ஆன்சர் திறமை மற்றும் மொழி மதிப்பீடு இல்லை. 13 எந்த நிதி வளங்கள் எதிர்பார்க்கப்பட்டது? ஆன்சர் சமயப்பரப்பு கல்வி நிதி. 14 மனு எப்போது விவாதிக்கப்பட்டது? ஆன்சர் மார்ச் 1853. 15 HD செய்மோர் எப்போது சென்னை வந்தார்? ஆன்சர் அக்டோபர் 1853. 16 அவர் எந்த இடங்களை பார்வையிட்டார்? ஆன்சர் குண்டூர், கடலூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி. 17 1853 பட்டய சட்டம் என்ன அனுமதித்தது? ஆன்சர் கம்பெனி ஆட்சி தொடர்பு. 18 இதற்கு எதிராக அமைப்பு என்ன கோரியது? ஆன்சர் நேரடி மகாராணி ஆட்சி. 19 இரண்டாவது மனுவில் எத்தனை பேர் கையெழுத்திட்டனர்? ஆன்சர் 14,000. 20 அந்த மனுவின் கோரிக்கை என்ன? ஆன்சர் கம்பெனி ஆட்சி ஒழிப்பு. 21 லட்சுமி நரசு எப்போது இறந்தார்? 1866. 22 அமைப்பு எப்போது முடிந்தது? 1881. 23 இந்த அமைப்பு எந்த முக்கியத்துவம் கொண்டது? இந்திய கருத்து வெளிப்பாடு தொடக்கம். 24 அமைப்பு எங்கு மட்டுமே செயல்பட்டது? சென்னை மாகாணம். 25 அமைப்பின் நடவடிக்கைகள் யாரின் எண்ணத்தை பிரதிபலித்தது? ஆன்சர் செல்வந்த நில உடைமையாளர்கள். 26 அமைப்பின் முக்கிய குறை என்ன? ஆன்சர் அனைத்து மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. 27 எந்த அமைப்பு அந்த இடைவெளியை நிரப்பியது? ஆன்சர் இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேவா, இனி அடுத்த வீடியோட ஸ்டோரி பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் சென்னை மகாஜன சங்கம். ஒரு அமைப்பு இல்லாமல் போயிட்டா மக்கள் குரல் முடிஞ்சிடுமா? இல்லை, அடுத்த லெவல் அப்புறம்தான் ஆரம்பமாகும். நம்ம முன்னாடி பார்த்த சென்னை வாசிகள் சங்கம் அது செயலிழந்துச்சு. அப்போது என்ன ஆயிடுச்சு தெரியுமா? சென்னை மாகாணத்தில் மக்கள் குரல் சொல்ல ஒரு அமைப்பே இல்லை. அப்படின்னா மக்கள் சும்மா இருந்தாங்களா? இல்லை. கற்றறிந்த இந்தியர்கள் இந்த நிலையை பார்த்து கவலைப்பட்டாங்க. நமக்கு ஒரு அரசியல் அமைப்பு தேவைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. ஆர்கனைசேஷன் இல்லாத கேப் புதிய ஆர்கனைசேஷன் உருவாக்க காரணம் ஆச்சு. அந்த கேப்பை ஃபில் பண்ண வந்தது மெட்ராஸ் மகாஜன சபா. 1884 மே மாதம், இது எக்ஸாமில் கேட்பாங்க. MMS 1884 ஷார்ட்கட் நினைவில் வைங்க. 1884 மே 16 இனாகுரேஷன். பெரிய லீடர்ஸ் எல்லாம் வந்தாங்க. சுப்பிரமணிய ஐயர், வீரராகாச்சாரியர், ஆனந்த சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி, ஒரு ஸ்ட்ராங் டீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கேள்வி, இந்த அமைப்பு கிரியேட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்ன? ஆன்சர் தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டைமில் ஒரு பெரிய நேஷ்னல் லெவல் ஆர்கனைசேஷன் உருவானது, இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? சென்னை மகாஜன சபா லீடர்ஸ் பாம்பேயில் நடந்த காங்கிரஸ் ஃபஸ்ட் மீட்டிங்க்கு போனாங்க. அங்கே இந்த 2 ஆர்கனைசேஷனும் கனெக்ட் ஆகிடுச்சு. இதை மிஸ் பண்ணாதீங்க. MMS ரீஜினல் லெவல், INC நேஷ்னல் லெவல். MMS லேட்டர் INCயோட இணைஞ்சு ரியல் லைஃப் கனெக்ட். ஒரு ஸ்கூலில் கிளாஸ் லீடர் இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம் சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இந்த அமைப்புகள் வந்ததால் மக்கள் குரல் ஸ்ட்ராங் ஆச்சு. ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் எப்படி பெரிய நேஷ்னல் மூமெண்ட்டுக்கு பிரிட்ஜ் ஆச்சுன்னு பார்த்தீங்களா? மதராஸ் மகாஜன சபா இந்திய நேஷ்னல் காங்கிரஸோட இணைஞ்சு தேசிய இயக்கத்துக்கு பேஸ் அமைச்சது. அப்படின்னா MNA ஃபஸ்ட்டு முயற்சி, MMS நெக்ஸ்ட் ஸ்டெப், INC நேஷ்னல் மூமெண்ட். ஓகேவா? இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். சென்னை மகாஜன சங்கம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சென்னை வாசிகள் சங்கம் செயலிழந்த பின் என்ன ஏற்பட்டது? ஆன்சர் புதிய அமைப்பு இல்லாமல் போனது. செகண்ட், இந்த நிலையை யார் கவலையுடன் பார்த்தனர்?
ஆன்சர் கற்றறிந்த இந்தியர்கள். என்ன தேவையாக உணரப்பட்டது? ஆன்சர் அரசியலமைப்பு. 4 சென்னை மகாஜன சங்கம் எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் மே 1884. தொடக்க விழா எப்போது நடைபெற்றது? ஆன்சர் மே 16, 1884. 6 தொடக்க விழாவில் பங்கேற்றவர்கள் யார் யார்? ஜி. சுப்பிரமணியம், வீரகாச்சாரி, அனந்தா சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி. 12 இதற்கிடையில் எந்த அமைப்பு உருவானது? இந்திய தேசிய காங்கிரஸ். 13 மகாஜன சபை மாநாடு எங்கு நடைபெற்றது? பிராந்திய மாநாடு. அதன் தலைவர்கள் எங்கு கலந்து கொண்டனர்? பம்பாய் மாநாடு. 15 அவர்கள் என்ன செய்தனர்? மகாஜன சபையை காங்கிரசுடன் இணைத்தனர். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா இந்திய தேசிய காங்கிரஸ். ஒரு நாடு முழுக்க மக்கள் பிரச்சனை சொல்கிறாங்க, ஆனால் யாரும் கேட்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா? அப்போது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் தான் சொல்யூஷன். 1875 முதல் 1885 வரை இந்தியாவில் என்ன நடந்துச்சு தெரியுமா? இடமா போராட்டங்கள். 1875 ஜவுளி உரிமையாளர்கள் புரொட்டெஸ்ட். 1877 கவர்மெண்ட் ஜாப்ஸ் இந்தியர்களுக்கு வேண்டும். 1878 பத்திரிகை சட்டத்திற்கு எதிர்ப்பு. 1883 இல்பர்ட் பில் சப்போர்ட். இவ்வளவு போராட்டங்கள் நடந்துச்சு. அப்படின்னா சேஞ்ச் வந்திருக்கும்ல? இல்லை, ஏன்னா எல்லாமே செப்பரேட்டாக நடந்துச்சு, ஒரே டைரக்ஷன் இல்லை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. போராட்டம் இருந்தாலும் யூனிட்டி இல்லைன்னா இம்பேக்ட் இருக்காது. இதிலிருந்து ஒரு பெரிய ரியலைசேஷன் வந்துச்சு, நமக்கு ஒரு நேஷ்னல் லெவல் ஆர்கனைசேஷன் தேவை. அந்த தாட்டில் இருந்து தான் உருவானது இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28. இது ஷார்ட்கட் நினைவில் வச்சுக்கோங்க. ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர் ஆலன் ஆக்வின் ஹியூமி 1884 ஒரு மீட்டிங்கில் ஒரு ஐடியா சொன்னார். இந்தியாவுக்கு ஒரு ஆல் இந்தியா பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் தேவை. அடுத்தது என்ன? 1885 பாம்பேயில் ஐஎன்சி ஆஃபிஷியலி ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட் லீடர் யார் தெரியுமா? உமேஷ் சந்தர் புனீஸ்ரீ. இப்போ ஒரு கேள்வி, ஐஎன்சி ஆரம்பத்தில் என்ன பண்ணுச்சு? பெரிய போராட்டமா? இல்லை, பெட்டிஷன் அனுப்புனாங்க, ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்க. இதை மிஸ் பண்ணாதீங்க. ஆரம்பத்தில் ஸ்மால் ஸ்டெப்ஸ் தான், ஆனால் கோல் பெருசு. முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? இந்தியா ஒரு நாடுன்னு ஃபீல் வரணும், எல்லாரும் ஒன்றாக யூனைட் ஆகணும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிடுங்க. ஒரு கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக இருந்தால் எந்த ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் வராது. ஆனால் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தா டீச்சர் கூட கேட்பார். அதே மாதிரி தான் ஐஎன்சி. நெக்ஸ்ட் லெவல், இந்தியாவில் பல பகுதிகளிலிருந்து லீடர்ஸ் ஒரே பிளாட்ஃபார்மில் சேர்ந்தாங்க. காங்கிரஸ் ஒரு காமன் ஸ்டேஜாக மாறிடுச்சு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. ஐஎன்சி ஆல் இந்தியா ரெப்ரசன்டேஷன் யூனிட்டி உருவாக்க ஆரம்பம். இதுதான் லேட்டர் பெரிய ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கு பேஸ் ஆச்சு. முக்கிய கோரிக்கைகள் என்னென்னா, எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும். இதை கவனமாக கேளுங்க. அரசியல், இந்தியர்களுக்கு கவர்மெண்ட்டில் இடம் வேண்டும். பொருளாதாரம், நிலவரி குறைக்கணும். விவசாயிகள் பாதுகாப்பு, நிர்வாகம், ஐசிஎஸ் எக்ஸாம் இந்தியாவிலையும் கண்டக்ட் பண்ணணும். நீதித்துறை, ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஃபேராக இருக்கணும். இதுவும் எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? இதுதான் இந்திய தேசிய காங்கிரஸோட இது. இனி இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். இந்திய தேசிய காங்கிரஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு உருவாக்க சிந்தனை எதிலிருந்து வந்தது? ஆன்சர் வெற்றிடத்திலிருந்து அல்ல. 2 எந்த காலத்தில் பல போராட்டங்கள் நடந்தன? ஆன்சர் 1875 முதல் 1885 வரை. 3 1875 எந்த கோரிக்கைக்கு முன்வைக்கப்பட்டது? ஆன்சர் இறக்குமதி துணிக்கு வரி. 4 1877 எந்த கோரிக்கை எழுந்தது? ஆன்சர் அரசு பணிகள் இந்தியமயமாக்கல். 5 1878 எந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு? ஆன்சர் வட்டார மொழி பத்திரிகை சட்டம். 6 1883 எந்த மசோதாவுக்கு ஆதரவு கிளர்ச்சி? ஆன்சர் இல்பர்ட் மசோதா. 7 இப்போராட்டங்களின் குறை என்ன? ஆன்சர் ஒருங்கிணைப்பு இல்லை. 8 ஏன் தேசிய அமைப்பு தேவைப்பட்டது? ஆன்சர் தாக்கம் ஏற்படுத்த. 9 இந்திய தேசிய காங்கிரஸ் எதிலிருந்து தோன்றியது? இந்த உணர்வு. 10 காங்கிரஸ் பெயரில் என்ன பிரதிபலித்தது?
ஆன்சர் இந்தியா ஒரே நாடு. 11 காங்கிரஸ் எந்த கருத்தை அறிமுகம் செய்தது? ஆன்சர் தேசியவாதம். 12 ஏஓ ஹியூம் யார்? ஆன்சர் ஓய்வு பெற்ற ஐசிஎஸ் அதிகாரி. 13 ஹியூம் எப்போது கூட்டத்திற்கு தலைமையேற்றார்? ஆன்சர் டிசம்பர் 1884. 14 அந்த கூட்டம் எங்கு நடந்தது? ஆன்சர் சென்னை. 15 எந்த சபை கூட்டாது? ஆன்சர் பிரம்மஞான சபை. 16 அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டது? ஆன்சர் காங்கிரஸ் அமைத்தல். 17 காங்கிரஸ் எப்போது உருவானது? ஆன்சர் டிசம்பர் 28, 1885. 18 காங்கிரஸ் எங்கு உருவானது? ஆன்சர் பம்பாய். 19 முதல் தலைவர் யார்? ஆன்சர் WC பானர்ஜி. 20 காங்கிரஸ் தொடக்க செயல்பாடு என்ன? ஆன்சர் மனுக்கள் விண்ணப்பங்கள். 21 காங்கிரஸ் எந்த பணியை செய்தது? ஆன்சர் அனைத்து பிரிவினரையும் இணைத்தது. 22 காங்கிரஸ் முக்கிய நோக்கம் என்ன? ஆன்சர் இந்திய ஒருங்கிணைப்பு. 23 வெற்றி பெற என்ன அவசியம்? ஒரே நாடு ஒரு உணர்வு. 24 காங்கிரஸ் எந்த மேடையாக இருந்தது? ஆன்சர் பொது அரசியல் மேடை. 25 காங்கிரஸ் யாரை ஒன்று சேர்த்தது? ஆன்சர் அரசியல் செயல்பாட்டாளர்கள். 26 காங்கிரஸ் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? ஆன்சர் சிறிய அமைப்பு. 27 அதற்கிருந்த சிறப்பு என்ன? ஆன்சர் அகில இந்திய பண்பு. 28 காங்கிரஸ் முக்கிய கோரிக்கை என்ன? ஆன்சர் அரசு பங்கேற்பு. 29 அரசியல் யார் இடம்பெற வேண்டும்? ஆன்சர் இந்திய பிரதிநிதிகள். 30 விவசாயிகளின் துன்ப காரணம் என்ன? ஆன்சர் அதிக நிலவரி. 31 காங்கிரஸ் எந்த பொருளாதார கோரிக்கை வைத்தது? ஆன்சர் நிலவரி குறைப்பு. 32 விவசாயிகளை யாரிடமிருந்து காக்க வேண்டும்? ஆன்சர் ஜமீன்தார் சுரண்டல். 33 இறக்குமதி பொருட்களுக்கு என்ன கோரிக்கை? அதிக வரி. 34 நிர்வாக அதிகாரிகள் எப்படி தேர்வு செய்யப்பட்டனர்? ஆன்சர் இங்கிலாந்து தேர்வு. 35 இந்தியர்களுக்கு ஏற்பட்ட சிரமம் என்ன? ஆன்சர் லண்டன் செல்ல முடியாது. 36 காங்கிரஸ் நிர்வாக கோரிக்கை என்ன? ஆன்சர் தேர்வு இந்தியாவிலும் நடத்தல். 37 நிதித்துறையில் என்ன பிரச்சனை? ஆன்சர் தலைப்பட்சம். 38 காங்கிரஸ் நீதித்துறை கோரிக்கை என்ன? ஆன்சர் நிர்வாகம் நீதி பிரிப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் தொடக்க கால தேசியவாதிகளின் பங்களிப்பு. ஒரு கொஸ்டின், நீங்கள் அப்போது ஆங்கிலேயரின் ஆட்சிக்குழு இருந்தால் அமைதியை கேட்டுட்ருப்பீங்களா இல்லை நேரடியாக எதிர்த்திருப்பீங்களா? இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக், தொடக்க கால தேசியவாதிகளின் பங்களிப்பு. ரெடியா? 1885 இந்தியா முழுக்க ஆங்கிலேய ஆட்சி. அப்போது சில எஜுகேட்டட் மக்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு குழு உருவாக்குறாங்க. நமக்கு உரிமைகள் வேணும், இந்தியா முன்னேறணும். அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. வேறு வேறு இடத்துல இருந்தாலும் முதல் முறையாக நம்ம ஒரு நாடு என்ற உணர்வை உருவாக்கிட்டாங்க. இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட்டு, இந்த தலைவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? மனு கொடுத்தாங்க, விண்ணப்பம் அனுப்பினாங்க, மன்றாடினாங்க. அதாவது தயவு செய்து நமக்கு உரிமைகள் கொடுங்க. இதனால தான் இவர்களை மிதவாத தேசியவாதிகள்னு சொன்னாங்க. இப்போ ஒரு கேள்வி, இப்படி கேட்டால் ஆங்கிலேயர்கள் கேட்பாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு? அந்த நேரத்தில் சிலர் கோபம் அடைய ஆரம்பித்தாங்க. இது போதாது, இன்னும் ஸ்ட்ராங்காக செயல்படணும். அப்போ வந்தாங்க பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய். இவங்க தான் தீவிர தேசியவாதிகள். திலகர் சொன்னார், சுயராஜ்யம் என்பது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன். ஊஸ்பம்ஸ் இல்லையா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. மிதவாதிகள் என்ன கேட்டாங்க? சீர்திருத்தங்கள். தீவிரவாதிகள் என்ன கேட்டாங்க? முழு சுதந்திரம். இதுவும் எக்ஸாமில் கேட்பாங்க. ஆனால் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் ட்விஸ்ட், இருவரும் வேறு வழி ஆனால் ஒரே கோல், சுதந்திரம். இதையும் மிஸ் பண்ணாதீங்க. இரண்டும் சேர்ந்து தான் இயக்கம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? வங்காள பிரிவினை, மக்கள் கோபம், அதிலிருந்து வந்தது ஒரு பெரிய இயக்கம், அதுதான் சுதேசி இயக்கம். வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிச்சாங்க, இந்திய பொருட்களை பயன்படுத்தினாங்க, தேசிய கல்வியை ப்ரொமோட் பண்ணாங்க. இதுவும் எக்ஸாமில் கேட்பாங்க. இன்னொரு பவர்ஃபுல் வெப்பன், பத்திரிகைகள். தலைவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா?
பத்திரிகை மூலம் மக்களுக்கு உண்மை சொன்னாங்க. தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல், சுரேந்திரநாத் பானர்ஜி பெங்காலி, திலகர் கேசரி. இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. முதல் முறையாக பத்திரிகைகள் மூலம் மக்கள் கருத்து உருவாக்கப்பட்டது. இதுவும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. திலகர் கைது செய்யப்பட்டார். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? மிதவாதிகள் தீவிரவாதிகள் சேர்ந்து எதிர்த்தாங்க. இது என்ன சொல்லுது? ஒற்றுமை தான் சக்தி. மிதவாதிகள் விழிப்புணர்வு உருவாக்கினாங்க, தீவிரவாதிகள் போராட்ட ஆற்றல் கொடுத்தாங்க. இரண்டும் சேர்ந்து தான் சுதந்திர போராட்டம் வலுவானது. இந்த ஷார்ட்கட்டை நினைவில் வைங்க. ஓகேவா? இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். தொடக்க கால தேசியவாதிகளின் பங்களிப்பு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தொடக்கவாத காங்கிரஸ் தலைவர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்? ஆன்சர், உயர்குடி பிரிவு. 2, காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தியோர் யார்? ஆன்சர், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள். 3, அவர்கள் எதை உருவாக்கினர்? ஆன்சர், தேசிய அரசியலமைப்பு. 4, காங்கிரஸ் தலைவர்கள் எந்த முறைகளை பயன்படுத்தினர்? ஆன்சர், மனு, மன்றாடு, விண்ணப்பம். 5, அவர்களுக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன? மிதவாத தேசியவாதிகள். 6, காலனியம் பற்றி புரிதல் எப்போது உருவானது? ஆன்சர், 19ஆம் நூற்றாண்டில். 7, நாம் ஒரே நாடு என்ற கருத்தை உருவாக்கியவர்கள் யார்? ஆன்சர், தொடக்க தேசியவாதிகள். 8, அவர்கள் என்ன சித்தாந்தம் உருவாக்கினர்? ஆன்சர், காலனிய எதிர்ப்பு சித்தாந்தம். 9, இது யாருக்கு உதவியது? ஆன்சர், காந்தியடிகள் போன்ற தலைவர்கள். 10, காங்கிரஸில் கருத்து வேறுபாடு எப்போது வளர்ந்தது? ஆன்சர், 1890களின் பிற்பகுதி. 11, தீவிர தேசியவாத தலைவர்கள் யார்? பிபின் சந்திரபால், திலகர், லாலா லஜபதி ராய். 12, அவர்கள் என்ன மாற்றம் கூறினர்? ஆன்சர், தீவிர அணுகுமுறை. 13, அவர்கள் என்ன பெயரில் அழைக்கப்பட்டனர்? தீவிர தேசியவாதிகள். 14, திலகர் என்ன முழக்கம் கூறினார்? ஆன்சர், சுயராஜ்யம் என் பிறப்புரிமை. 15, தீவிரவாதிகள் என்ன கோரிக்கை வைத்தனர்? ஆன்சர், சுயராஜ்யம். 16, மிதவாதிகள் என்ன கோரினர்? ஆன்சர், சீர்திருத்தங்கள். 17, இருதரப்பும் என்னவாக இருந்தனர்? ஆன்சர், தேசிய இயக்கத்தின் முக்கிய கூறுகள். 18, சுதேசி இயக்கத்திற்கு யார் பங்களித்தனர்? ஆன்சர், மிதவாத தீவிரவாதிகள். 19, வங்கப் பிரிவினை எப்போது நடந்தது? ஆன்சர், 1905. 20, சுதேசி இயக்கம் எப்போது தொடங்கியது? ஆன்சர், 1905. 21, சுதேசி இயக்கம் என்ன ஊக்குவித்தது? சுதேசி தொழில், கல்வி, மொழி. 22, எந்த போராட்ட முறைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன? ஆன்சர், புறக்கணிப்பு, மக்கள் திரட்டல். 23, இருதரப்பும் எந்த கருத்தில் ஒத்திருந்தனர்? ஆன்சர், வழிகாட்டும் பொறுப்பு. 24, தேசிய உணர்வு எவ்வாறு பரப்பப்பட்டது? ஆன்சர், பத்திரிகைகள் மூலம். 25, காங்கிரஸ் உறுப்பினர்களில் எத்தனை பேர் பத்திரிகையாளர்கள்? ஆன்சர், 3இல் ஒரு பகுதி. 26, தாதாபாய் நவ்ரோஜி எந்த பத்திரிகைகளை தொடங்கினார்? ஆன்சர், வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஷ்ட் கஃப்தார். 27, சுரேந்திரநாத் பானர்ஜி எந்த பத்திரிகை ஆசிரியர்? பெங்காலி. 28, திலகர் எந்த பத்திரிகை நடத்தினார்? ஆன்சர், கேசரி மராட்டா. 29, பத்திரிகைகள் எதற்கு பயன்படுத்தப்பட்டன? ஆன்சர், தேசிய கருத்து பரப்பு. 30, மக்கள் கருத்து உருவாக்கத்தில் பத்திரிகையின் பங்கு என்ன? ஆன்சர், மிக முக்கியம். 31, தேசிய இயக்கத்தில் முக்கிய பங்கு யாருக்கு? ஆன்சர், மத்தியதர விவசாயிகள், தொழிலாளர்கள். 32, இதை யார் நம்பினார்? ஆன்சர், பால கங்காதர திலகர். 33, திலகர் எதை பயன்படுத்தினார்? பத்திரிகைகள். 34, திலகர் எதற்கு அழைப்பு விடுத்தார்? ஆன்சர், நாடு முழுவதும் எதிர்ப்பு. 35, திலகர் எப்போது கைது செய்யப்பட்டார்? ஆன்சர், ஜூலை 27, 1897. 36, எந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்? ஆன்சர், IPC 124A. 37, திலகர் எந்த பிரிவை சேர்ந்தவர்? ஆன்சர், தீவிர தேசியவாதி. 38, அவரது கைது யார் எதிர்த்தனர்? ஆன்சர், இருதரப்பும். 39, முக்கிய உரிமைகள் என்ன? ஆன்சர், கருத்து, பத்திரிகை சுதந்திரம். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, நவ்ரோஜியும் அவர் முன்வைத்த சுரண்டல் கோட்பாடும். ஒரு ஷாக்கிங் கொஸ்டின். இந்தியா ஏழை நாடாக இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் சோம்பேறிகளாக இருந்ததாலேயா, இல்லை யாரும் நம் செல்வத்தையும் திருடினாங்களா? இதுக்கு தான் இன்னும் நம்ம
இந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். மாணவர்களே, இன்னும் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தாதாபாய் நவ்ரோஜி அவரோட ஒரு டேஞ்சரஸ் ஐடியா, சுரண்டல் கோட்பாடு. 1870 பம்பாய் நகரம். ஒரு பெரிய லீடர், அமைதியாக இருந்தாலும் பிரெயின் லெவல் வேற லெவலு. தாதாபாய் நவ்ரோஜி அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நகரசபை உறுப்பினராக ஆனார். இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கே தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. ஒரு இந்தியர் ஆங்கிலேய நாட்டோட பாராளுமன்றத்தில், இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஆனால் ஸ்டோரி இங்கே தான் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. அவர் வெறும் ஒரு லீடர் கிடையாது, ஒரு திங்கர், ஒரு எக்கனாமிஸ்ட். அவர் ஒரு புத்தகம் எழுதினார், இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையமற்ற ஆட்சியும். அந்த புக்கில் என்ன சொல்லினார் தெரியுமா? ஒரு டேஞ்சரஸ் ட்ரூத். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ஏர்ன் பண்ணுற பணம், நீங்கள் தான் வேலை பண்ணுறீங்க, ஆனால் அந்த பணம் எல்லாம் வேறு வீடுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் இந்தியாவுக்கு நடந்தது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. நவ்ரோஜி சொன்னார், இந்தியாவில் வசூலிக்கப்படும் வரி இந்திய மக்களுக்காக இல்லை, இங்கிலாந்துக்காக செலவழிக்கப்படுகிறது. இதை தான் செல்வ சுரண்டல் கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இன்னொரு ஷாக்கிங் டேட்டா, ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான பணம் இங்கிலாந்துக்கு போயிட்டு இருந்தது. ஆனால் அந்த பணம் இந்தியாவுக்கு திரும்பவே வரல. இதை மிஸ் பண்ணாதீங்க. அப்போது அந்த பணம் எங்கே போச்சு? நவ்ரோஜி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். கம்பெனி பங்குதாரர்களுக்கு லாபம், ரயில்வே முதலீட்டாளர்களுக்கு வட்டி, ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு ஓய்வூதியம், போர்களுக்கு எடுத்த கடனுக்கு வட்டி, எல்லாமே இந்திய பணம். ஆனால் பயன்படுத்தியது இங்கிலாந்து. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. இதைத்தான் அவர் தாயக கட்டணம்னு சொன்னார். ஆண்டுகளுக்கு சுமார் 30 மில்லியன் பவுண்டுகள் நஷ்டம். இந்த எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இப்போ ஒரு தாட்டு, நம்ம நாட்டில் சம்பாதிச்ச பணம் நமக்கே வரலைன்னா அந்த நாடு எப்படி முன்னேறும்? அதனால தான் இந்தியா ஏழை நாடாக மாற ஆரம்பித்தது. நவ்ரோஜி என்ன பண்ணார்? பிரிட்டிஷ் எப்படி இந்தியாவை சுரண்டினாங்கன்னு உலகத்துக்கு காட்டினார். மக்கள் கண் திறந்தது. ஓகேவா? நீங்கள் அந்த காலத்தில் இருந்தால் அந்த அநியாயத்திற்கு என்ன பண்ணியிருப்பீங்க? ஆன்சர் கமெண்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகேவா? இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். நவ்ரோஜியும் அவர் முன்வைத்த சுரண்டல் கோட்பாடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதர் என அறியப்படுபவர் யார்? ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. செகண்ட், தாதாபாய் நவ்ரோஜி எந்த இயக்கத்தின் தலைவர்? ஆன்சர் தொடக்க தேசிய இயக்கம். 3, 1870களில் அவர் எதில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆன்சர் பம்பாய் மாநகராட்சி மற்றும் நகரசபை. 4, அவர் எப்போது இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆன்சர் 1892. 5, அவர் லண்டனில் உருவாக்கிய அமைப்பு என்ன? ஆன்சர் இந்திய சங்கம். 6, இந்திய சங்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1865. 7, அவர் தொடங்கிய மற்றொரு அமைப்பு என்ன? ஆன்சர் கிழக்கிந்திய கழகம். 8, கிழக்கிந்திய கழகம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1866. 9, அவர் எத்தனை முறை காங்கிரஸ் தலைவரானார்? ஆன்சர் 3 முறை. 10, அவர் எழுதிய முக்கிய நூல்கள் என்ன? ஆன்சர் பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. 11, அந்த நூல் எப்போது வெளியானது? ஆன்சர் 1901. 12, அந்த நூலில் அவர் முன்வைத்த கோட்பாடு என்ன? ஆன்சர் செல்வ சுரண்டல் கோட்பாடு. 13, வரி எதற்காக செலவிடப்பட வேண்டும்? ஆன்சர் மக்களின் நலனுக்காக. 14, பிரிட்டிஷ் இந்தியாவில் வரி எதற்காக பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் இங்கிலாந்தின் நலனுக்காக. 15, 1835 முதல் 1872 காலத்தில் எவ்வளவு ஏற்றுமதி நடந்தது? ஆன்சர் ஆண்டுக்கு 13 மில்லியன் பவுண்டு. 16, ஏற்றுமதிக்கான பணம் இந்தியாவுக்கு வந்ததா? ஆன்சர் இல்லை. 17, கம்பெனி பங்குதாரர்களுக்கு என்ன வழங்கப்பட்டது? ஆன்சர் லாப பங்கு. 18, ரயில்வே முதலீட்டாளர்களுக்கு என்ன வழங்கப்பட்டது? ஆன்சர் உத்தரவாத வட்டி. 19, ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு என்ன வழங்கப்பட்டது? ஆன்சர் ஓய்வூதியம். 20, போர்களுக்கான கடனுக்கு என்ன செலுத்தப்பட்டது? ஆன்சர் வட்டி. 21, இச்செலவுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் தாயக கட்டணம். 22, ஆண்டுக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டது? ஆன்சர் 30 மில்லியன் பவுண்டு. ஓகேவா? நம்ம நாட்டோட வளர்ச்சி நம்ம கையில் தான் இல்லையா? ஓகே தானே?
சரி, இத்தோட இந்த லெசன் முடிஞ்சது. இந்தியா ஏன் 7 ஆச்சுன்னு கேள்விக்கு இப்போ உங்களுக்கு கிளியர் ஆன்சர் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட டிஎன்பிஎஸ்சி ஈஸி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேண்டுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இனி நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபுல் ஒன் வேர்டு அந்த உங்களுக்கு தனித்தனியாக பேராகிராஃப் முடித்தப்பறம் ஒன் வேர்டு தந்திருப்பேன். நாளைக்கு ஃபுல் பேக்கேஜ் ஆகிட்டு அந்த ஒன் வேர்டு மட்டும் நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். ஓகேவா? அடுத்து ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் வைக்க ட்ரை பண்ணி முடிஞ்ச எக்ஸாம் எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள். 150 கொஸ்டின் உண்டு. ஓகேவா? ஓகே, நன்றி.